பெரிய ஒரு நதி அமேசான் நதி தென் அமெரிக்காவிலே 9 நாடுகள் அதை பகிர்ந்து கொள்கின்றன. 9 நாடுகள். அதே போல நைல் நதி கிட்டத்தட்ட அதுவும் 6883 கிலோமீட்டர் தூரம் ஓடுகின்ற நைல் நதி கூட 11 நாடுகள் பகிர்ந்து கொள்கின்றன. சிந்து நதி இந்தியா பாகிஸ்தான் பகிர்ந்து கொள்கிறார்கள். நமக்கு அடிக்கடி பிரச்சனை வர பாகிஸ்தான் கூட சிந்து நதியை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே போல பிரம்மபுத்திரா சீனா, பங்களாதேஷ், இந்தியா பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆக அது என்ன, கர்நாடகமும் தமிழகமும் வெளிநாட்டில் இருக்கிறது. இந்தியாவுக்குள் இருந்த கர்நாடக மாநிலமும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரமாட்டேன் என்று 100 ஆண்டு காலம் போராட வேண்டியிருக்கிறது, கையேந்தி இருப்பதை போல. அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும், ஒரு மக்கள் புரட்சி வேண்டும். அது கட்சியாக இருந்தாலும் எழுச்சி மிக்க ஒரு பயணம் இது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே உங்களை நாடி உங்களிடம் இதை பதிவு செய்வதற்காக. இது முற்றுப்புள்ளி அல்ல, எல்லாம் நம்ம இருக்கோம். எனக்கு வயசு இப்ப 63. இதே மாதிரி பல பேர் 60 வயதை தாண்டி இருப்பீர்கள், இளைஞர்களாக இருப்பீர்கள். வருங்காலத்தில் தண்ணீர் இல்லாமல் வறண்ட பூமியாக தமிழகம் காணும் போது என்ன நினைச்சு சொல்லுவாங்க, நம்ம அப்பா அம்மா சரியில்லையா, தண்ணி வரதுக்கான எந்த ஒரு போராட்டமும் நடத்தல என்று நம்மை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும். பொருளாதார ரீதியிலே உலக அளவிலே இந்தியா முன்னேறிக் கொண்டிருக்கிறது சொல்லும் போது பிரிக்ஸ் நாடுகள் என்று சொல்வார்கள். பொருளாதார அடிப்படையிலே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா என்ற நாடுகள் பொருளாதார அடிப்படையிலே உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்தியா அந்த பொருளாதார அடிப்படையில் உயரும் போது வருங்காலத்திலே தங்க தட்டிருக்கும், உண்பதற்கு உணவில்லாமல் போகின்ற ஒரு சூழலை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது பொருளாதார உயரலாம். ஒரு நாட்டின் பொருளாதார அடிப்படையிலே குரோத்துக்கு விவசாயம் தான் முதுகெலும்பு என்பதை உணர வேண்டும். வீட்டுக்கு ஒரு விவசாயியை நாம் உருவாக்க வேண்டும். ரிவர்ஸ் மைக்ரேஷன் என்று அடிக்கடி நான் சொல்வேன். நகர்ப்புறத்தில் இருப்பவர்கள் கிராமப்புறங்களுக்கு வந்து அந்த நிலங்களை, விவசாய நிலங்களை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றுவதற்கு அரசு அனைத்தும் செய்ய வேண்டிய சூழலை நாம் உருவாக்கி தர வேண்டும். அப்பதான் இளைஞர்கள்லாம் விவசாயத்தை மறந்து வெளிநாடு போக மாட்டாங்க. ஆக விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்பதற்காக இந்த பயணம் ஒரு எழுச்சி பயணமாக இருக்க வேண்டும்.